Hi, my dear students. Good morning to all. This is Kritika. I am handling 10th Standard Maths. I hope you and your family members are safe at home. I wish you a very happy new year to you and your family members. May this year gives you more delightfulness and lead you to attain your goals. Unit 2 Numbers and Sequences. In numbers, we had seen Euclid division lemma, Euclid division algorithm, LCM and HCF using Euclid division algorithm, and also fundamental theorem of arithmetic. In this numbers, we have to see the modulus, that is modulo addition, modulo multiplication. We have to see in the next class. Today we are discussing about, that is, sequences. Definition: a real valued sequence is a function defined on the set of natural numbers and taking real values. So some of the questions they given, that is real numbers alone, maybe that is in the natural numbers, whole numbers, rational numbers, irrational numbers, or maybe a integers. Suppose I given one sequence order, that is -5, -4, -3, etc. Likewise அவங்க ஒரு சீரிஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதாவது சீரிஸ் அப்படினா அது ஒரு ஏதோ கண்டினியூஷன்ல இருக்கும். அதோட இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த சீக்வென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா, each element in the sequence is called the term of the sequence. ஒவ்வொரு நம்பருமே அதுக்கு பேர் என்ன அப்படினா டேர்ம்னு தான் மென்ஷன் பண்ணனும். -5ங்கிறது ஒரு டேர்ம், -4ங்கிறது ஒரு டேர்ம், -3ங்கிறது ஒரு டேர்ம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்குது -5, அதுதான் எப்பவுமே first term of the sequence. So maybe it is considered as A1. Then second term, that is -4. So that is A2. I given the sentence, the element in the first position is called the first term of the sequence. The element in the second position of the sequence is the second term of the sequence. So if it is the last nth term, means what we have write means that is A n. It is in the base A n. Don't read an. A n. So the nth term is denoted by A n. Illustration. First illustration. 1, 3, 5, 7, etc. is a sequence with a general term an equal to 2n minus 1. So அவங்க வந்து சீக்வென்ஸையும் கொடுத்துட்டாங்க, அதுக்கான ஜெனரல் டேர்மும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. இது எப்படி அப்படின்னா, இது ஒரு ஒன் வேர்டு மாதிரி தான். இந்த சீக்வென்ஸை கொடுத்து உங்களுக்கு ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜெனரல் டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கான சீக்வென்ஸ் ஆர்டரை கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ அதுக்கு இப்போ சப்போஸ் எப்படி மேம் இதை வந்து கண்டுபிடிக்கிறது, இதே 1, 2 தான் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணுமா? அப்படி கிடையாது. நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் தான் இது பண்ணணும். மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம எப்பயுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம், அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னா. ஸோ அப்போ when we put n equal to 1, 2, 3 etc. நம்ம 1லேருந்து தான் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ an equal to 2n minus 1. ஸோ nக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ a1 that is equal to 2n அப்படின்னா 2 into n. So 2 into 1 minus 1. So 2 ones are 2 minus 1. So we get 1. So அப்போ a1 ஓட வேல்யூ 1. அதே மாதிரியே நம்ம வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a2 ஓட வேல்யூ 3, a3 ஓட வேல்யூ 5, a4 7. So it goes on because இதுல வந்து சீக்வென்ஸ் ஆர்டரோட எண்டிங் நமக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கல. ஸோ இது போயிட்டே தான் இருக்கும். ஸோ எத்தனை டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அத்தனை டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ லைக்வைஸ் ஒரு ஃப்ராக்ஷன் சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/2, 1/3, 1/4, 1/5 etc. is a sequence with the general term 1/n plus 1. மேம் எப்படி மேம் இந்த ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது ரொம்பவே ஈஸி. மேல இருக்க நியூமரேட்டர் எல்லாத்தையும் பாருங்க, எல்லாமே 1 தான் இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் 1 அப்படியே தான் வச்சுக்க போறோம். நம்ம என்னோட என்ன ஆட் பண்ண முடியுது, என்ன மல்டிபிள் பண்ண முடியுது, என்ன சப்ராக்ட் பண்ண முடியுது, என்ன டிவைட் பண்ண முடியுது, இதுதான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது 2, 3, 4, 5 இருக்கு. ஸோ 2 ஓட எதை ஆட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும் 1. ஸோ 3 ஓட எதை ஆட் பண்ணா 4 கிடைக்கும் 1. 4 ஓட எதை ஆட் பண்ணா 5 கிடைக்கும் 1. ஸோ அப்போ என்னோட ப்ளஸ் 1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டேர்மோடது நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ ஆக்சுவலாக நம்மளோட ஜெனரல் டேர்ம் என்னன்றது, ஸோ 1/n plus 1.
ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இங்கேயும் n-க்கு பதிலாக 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட சீக்வன்ஸ் எப்படி கிடைக்குது? a1 equal to 1/2, a2 equal to 1/3, a3 equal to 1/4, then etc. If the number of elements in the sequence is finite, then it is called a finite sequence. ஏற்கனவே நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லயே இது படிச்சிருக்கோம். finite infiniteன்ற அந்த வேர்டு அது ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு சீக்வென்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ 7 8 9 etc 15 ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட நம்மளால என்ன பண்ண முடியும்? கவுண்டபிளா இருக்கு. நம்பர் ஆஃப் சீக்வென்ஸ் டேர்ம் எத்தனைன்ற சொல்ல முடியும். ஸோ 7 8 9 10 11 12 13 14 15ன்றத நம்மளால கரெக்டா நம்மளால இதுல இருந்து இது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்னா அது ஃபைனைட் சீக்வென்ஸ். சப்போஸ் இதே இது வந்து நான் 15 கொடுக்கல அப்படின்னா 7 8 9 எக்ஸெட்ரா இங்க நமக்கு லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் இன்ஃபைனைட் சீக்வென்ஸ். ஸோ if the number of elements in a sequence is infinite, then it is called an infinite sequence. Sequence as a function. A sequence can be considered as a function defined on the set of natural numbers n. In particular, a sequence is a function f is n to r, where r is the set of all real numbers. So n-ங்கிறது நமக்கு natural numbers னு தெரியும், r-ங்கிறது real numbers னு தெரியும். So ஒரு function sequence ல இருந்து நமக்கு function அப்படிங்கும்போது இந்த sequence orderல தான் நம்ம இது பண்ணுவோம். If the sequence is the form a1 a2 a3 etc, then we can associate the function to the sequence a1 a2 a3 by f of k equal to ak. Here k equal to 1 2 3 etc. அப்போ function f of 1 equal to அப்படின்னு சொன்னா அப்படின்னா அங்க என்ன அது வரும்? a1 ஓட வேல்யூ தான் அங்க f of 1. f of 2 அப்படிங்கும்போது a2 ஓட வேல்யூ தான் f of 2 ஆ இருக்கும். Exercise 2.4 first question. Find the next three terms of the following sequence. First subdivision 8, 24, 72 etc. So first இருக்கிறது என்னென்ன டேர்ம்ஸ்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மை கன்சிடர் பண்ணும்போது a1. ஸோ a1 ஈக்குவல் டு 8, a2 ஈக்குவல் டு 24, a3 ஈக்குவல் டு 72. We want to find the next three terms. So therefore the next three terms are a3, after a3 a4, a5, a6. So we want to find a4, a5, a6. So அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது first நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ் வருது? அடிஷன் ஆயிருக்கா, இல்ல சப்ட்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷனா, இல்ல டிவிஷனா? இந்த நாலு ஆபரேஷன்ல ஏதோ ஒரு ஆபரேஷன் மேபி ஸ்கொயரா கூட இருக்கலாம், கியூபா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அதுல எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இல்ல மேம் எனக்கு இன்னும் ஒரு இதா வேணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஏபி, அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அந்த இதுல உனக்கு பார்க்கும்போது இதுல வந்து கண்டென்ட் வந்து நிறைய வரும். ஸோ இது வந்து ஷார்ட்டா உள்ள 2 மார்க்ஸ் சம்ன்றனால நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்க 8 24 இருக்கு. சப்போஸ் இது ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிகமா இருக்கு. வேற என்ன இருக்கு அப்படிங்கும்போது சப்ட்ராக்ஷனும் நமக்கு இதுல வராது. இப்போ கியூப் அந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலுமே 2 ஸ்கொயர்னா நமக்கு 4 தான். 3 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 9. 24ம் 72ம் ஸ்கொயர் இதுல வராது, கியூப்லயும் வராது. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன்ல பார்க்குறோம் அப்படின்னா 8 டேபிள்ல, அதாவது 8லேயே பார்க்கும்போது 8 டேபிள்ல பார்க்குறோம் அப்படின்னா 8 3s 24 வருது. ஸோ 24 அப்போ ஒன்று இந்த 24ஓட 8 மல்டிப்ளை பண்ணா 72 வருதா, இல்ல 3 மல்டிபிள் பண்ணா 72 வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ சப்போஸ் 8 மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 8 4s 32, பேலன்ஸ் 3, 8 2s 16, 19. ஸோ 192 வருது. நமக்கான 72 தான் இருக்கு. ஸோ சப்போஸ் 3ல மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ 3ல மல்டிப்ளை பண்ணோம்னா 4 3s 12, பேலன்ஸ் 1, 2 3s 6, 6 plus 1 7. ஸோ அப்போ 8ஓட 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு 24 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி 24 3ஆல மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குது? 72 கிடைக்குது. சோ அப்ப 72ஓட எதை மல்டிபிள் பண்ணா அடுத்த நம்பர் நமக்கு கிடைக்கும்? 3ஆல மல்டிபிள் பண்ணா. ஏனா சேம் டிஃபரன்ஸ் தான் இங்க இருக்கு. மல்டிபிள் வித் 3. சோ அப்ப நம்ம A4 கண்டுபிடிக்க எதோட அடுத்து மல்டிபிள் பண்ணனும்? A3 into 3. So A3 into 3. A3 is 72.
So 72 into 3. So multiple பண்ணோம் அப்படினா 72 into 3. 2 3s are 6. 3 7s are 21. So A4 oda value 216. Likewise A5. So A5 அப்படினா A4 oda value into A3. So A4 into 3. A4 oda value 216 into 3. So now multiple 216 into 3. 6 3s are 18. Balance 1. 1 3 is 3 plus 1 4. 2 3s are 6. So the value is 648. So A6 that is equal to A5 into 3. So here A5 is 648 into 3. So 648 into 3. 8 3s are 24. Balance 2. 4 3s are 12. 12 plus 2 14. Remaining 1. 6 3s are 18. 18 plus 1 19. So the value is 1944. So we find the next 3 terms, that is what? So therefore the next 3 terms are 216, 648, 1944. So இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பா எந்த இதுவா தான் இருக்க முடியும், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதாவது ஜிபி ஓட ஃபார்மட்ல தான் இங்க இருக்கும், ஏபி ஃபார்மட்ல இருக்காது. ஏன்னா ஏபி அப்படினாலே அடிஷன் ஃபார்மட்ல அங்க வந்துரும். செகண்ட் சப்டிவிஷன் 5, 1, -3 etc. So here A1 equal to 5, A2 equal to 1, A3 equal to -3. We want to find the next 3 terms, that is A4, A5, A6. So we want to find the A4, A5, A6. So first பார்க்கிறோம் 5 1 -3 நமக்கு தெரியுது. So இப்போ 5 ஓட 1 ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு 6 தான், 2 ஆட் பண்ணா 7 தான். So அப்ப கண்டிப்பா செகண்ட் டேர்ம் நமக்கு கிடைக்கல. So சப்போஸ் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கிறோம், இப்போ 1 மைனஸ் பண்ணோம் அப்படினா 4 கிடைக்கும். So அதே மாதிரி 2 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. இதே மாதிரி பார்க்கும்போது 5 மைனஸ் 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு 1 கிடைக்குது. ஏன் ஸ்ட்ரைட்டா மைனஸ்க்கு நான் வரேன் அப்படினா மல்டிபிள் பண்ணோம் அப்படினா நமக்கு டபுளா தான் போகும். இப்போ 1 5s are 5, 2 5s are 25 னு போகும். ஆனா இங்க வந்து கம்மியா இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா சப்ட்ராக்ஷன் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ 5 - 4 = 1. சோ சப்போஸ் 1 ஓட சேம் -4 நமக்கு பண்ணோம் அப்படினா -3 கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன் அப்படினா சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா 4ல 1 போச்சுனா 3. சோ எது கிரேட்டர் 1? 4. சோ மைனஸ் சைன். சோ -3. சோ இன் பிட்வீன் டிஃபரன்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்கு? -4 தான் டிஃபரன்ஸா இருக்கு. சோ நம்ம A4 கண்டுபிடிக்கணும். சோ அப்ப A4 that is equal to A3 -4. -4 தான் நம்ம இங்க சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ A3 ஓட வேல்யூ -3 -4. So both the signs are equal. So that means we have to add. So அப்ப add பண்றோம். அப்ப 4 + 3 7. Same minus sign. So likewise A5. So A5 na A4 -4. That is equal to -7 -4. So if you add means 7 + 4, that is 11. So minus sign. Then A6 equal to A5 -4. That is equal to -11 -4. So we get -15. So therefore the next 3 terms are that is -7 -11 -15. Third subdivision 1/4, 2/9, 3/16. So here A1 equal to 1/4, A2 equal to 2/9, A3 equal to 3/16. We want to find A4, A5, A6. So see that இது வந்து ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டாங்க. சோ நியூமரேட்டருக்கு தனியா ஒரு இது ப்ராசசிங் வரும், டினாமினேட்டருக்கு தனியா ப்ராசசிங் இருக்கும். அதே மாதிரி மேபி சேமா கூட இருக்கலாம், அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. சோ இப்போ நியூமரேட்டர்ல பார்க்கறோம் அப்படினா 1 க்கு அப்புறம் 2 வந்திருக்கு, 2 க்கு அப்புறம் 3 வந்திருக்கு. சோ அப்ப ஆட் பண்ணாவே நமக்கு தெரியும் 1 + 1 னா 2 கிடைக்கும், 2 + 1 னா 3. அப்ப நியூமரேட்டர்ல +1 பண்ண போறோம்,
denominator பார்க்கும்போது பாருங்க 4 9 16 இது எல்லாமே என்னது ஸ்கொயர் டேபிள்ல உள்ளது 2 ஸ்கொயர்ட் 3 ஸ்கொயர்ட் 4 ஸ்கொயர்ட் so 2 ஸ்கொயர்னா 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர்னா 16 சோ அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சோ அப்ப a4 equal to இங்க லாஸ்டா முடிஞ்சிருக்குது 3 ஓட முடிஞ்சிருக்கு அப்ப 3 + 1 பண்ண போறோம் நியூமரேட்டர்ல சோ அப்ப 3 + 1 னா 4 divided by இங்க 4 squared முடிஞ்சிருக்கு அப்போ next term is 5 squared so அப்போ 4 divided by 5 squared means that is 25 same a5 equal to 4 க்கு அப்புறம் next term is 5 ஏனா 1 ஆட் பண்ணிட்டே வரோம் so 4 + 1 5 5 squared next one is 6 squared so 5 by 6 squared na 6 6 are 36 then a6 equal to 6 ஏனா 5 + 1 6 divided by 7 squared so 6 divided by 49 because 7 7s are 49 so therefore the next three terms are 4 by 25 5 by 36 6 by 49 second question find the first four terms of the sequence whose nth terms are given by first subdivision an equal to n cube minus 2 so first four terms means what are the first four terms that is n always belongs to natural numbers so n equal to 1 2 3 4 first four terms means we want to find the a1 a2 a3 a4 so in place of n க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க ஒவ்வொரு நம்பரா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் so first n equal to 1 so here an equal to n cube that minus 2 so in place of n you have to substitute 1 so a1 that is equal to 1 cube minus 2 1 cube that means 1 into 1 so 1 ones are 1 1 ones are 1 minus 2 so 1 minus 2 that means minus 1 so a1 equal to minus 1 so likewise same n equal to 2 so if you substitute in place of n க்கு பதிலா இப்ப என்ன பண்ண போறீங்க 2 substitute பண்ண போறீங்க so a2 equal to 2 cube minus 2 so 2 cube that means 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 so 8 minus 2 so if you subtract means we get 6 so a2 equal to 6 so next n equal to 3 we want to substitute so a 3 that is equal to 3 cube minus 1 so 3 cube minus 2 sorry so 3 cube means 3 into 3 into 3 so 3 3s are 9 9 3s are 27 minus 2 so if you subtract means we get 25 so a3 equal to 25 so n equal to next term is a4 so a4 equal to 4 cube minus 2 so 4 cube means 4 into 4 into 4 4 4s are 16 16 4s are 64 minus 2 that means we get 62 so the first four terms are therefore the first four terms are minus 1 6 25 62 second subdivision and third subdivision do it by yourself third question find the nth term of the following sequence first subdivision 2 5 10 17 so nth term அப்படினு சொல்லிட்டாங்கனாவே நம்ம general term தான் கண்டுபிடிக்க போறோம் so general term equal to here we want to find the an so an ன்றது தான் nth term இப்போ இங்க நம்ம கன்சிடர் பண்றோம் 2 5 10 17 so நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அடிஷனை யூஸ் பண்ணி பாப்போம் so அப்ப n + 1 ன்னு போறோம் இப்ப n க்கு பதிலா நம்ம எப்பவுமே n belongs to natural numbers தான் so அப்ப 1 + 1 we get 2 அப்ப இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்மே நமக்கு என்னதான் கிடைச்சிருக்கு 2 ன்னு கிடைச்சிருக்கு
இருக்கு. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 கிடைக்க கூடாது, செகண்ட் டேர்ம் தான் 2 கிடைச்சாதான் இந்த இது கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ அப்ப இது கிடையாது. அப்ப n-1 அப்படிங்கும் போதும் அப்ப 1 - 1 0, அதுவும் நமக்கு வரல. மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 1s 1 தான் கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது n ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னா n ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிங்கிறத ட்ரை பண்ணோம் அப்படின்னா 1 போட்டு பார்க்குறோம், 1 ஸ்கொயர் பிளஸ் 1, 1 ஸ்கொயர்னா 1, 1 பிளஸ் 1 we get 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி 5 நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் வந்து 5ங்கிறது கிடைக்கணும். ஏன்னா 2 ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ செகண்ட் டேர்ம் நம்ம பார்க்கும்போது n ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ அப்போ n ஸ்கொயர்ங்கும் போது செகண்ட் டேர்ம்ங்கும் போது 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறோம். 2 ஸ்கொயர் பிளஸ் 1, 2 ஸ்கொயர்ங்கும் போது 2 2s are 4 பிளஸ் 1 5. ஸோ நமக்கு செகண்ட் டேர்மும் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி தேர்ட் டேர்ம் போட்டு பார்த்தாலும் 3 ஸ்கொயர் பிளஸ் 1, 3 3s are 9 பிளஸ் 1 10. 4 ஸ்கொயர்ங்கும் போது 4 4s are 16 பிளஸ் 1 17. ஸோ அப்போ நம்மளோட nth டேர்ம் அப்படிங்கும்போது எது நம்மளோட nth டேர்ம் தான்? n ஸ்கொயர் பிளஸ் 1ங்கிறது தான் nth டேர்ம் இந்த சம்முக்கு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் இஸ் 0, 1/2, 2/3. ஸோ இதுக்கு நமக்கு ஜெனரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு 0 ஃபர்ஸ்ட் வரணும். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அது ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா ஜெனரல் டேர்ம் எப்படி இருக்கும்? ஃப்ராக்ஷன் ஃபார்மட்ல தான் இருக்கும்ன்றது நமக்கு கிளியர் கட்டா தெரியுது. ஸோ நமக்கு கிளியர் கட்ல தெரியும் போது 0 வரணும் அப்படின்னா நமக்கு மேல உள்ள வேல்யூ கண்டிப்பா என்னவா இருக்கணும்? 0வா இருந்தா மட்டும்தான் 0 டிவைடட் பை எனிதிங் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்னது? 0. சப்போஸ் 4/0 அப்படின்னா நமக்கு இன்னும் அது கண்டுபிடிக்கல. ஸோ அதனால அது இன்ஃபைனைட் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம், இல்ல அன்டிஃபைன்டுன்னு சொல்லிடுவோம். அப்ப இங்க டிவைட்ல வரும்போது மேல உள்ள வேல்யூ 0ல இருந்தா மட்டும்தான் அந்த இது ப்ராசஸ். ஏன்னா கீழே இருக்க நம்பர்ஸ் கண்டிப்பா வேல்யூவோட தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 - 1 அப்படிங்கும்போது நமக்கு என்னது? 0. ஸோ அப்ப n-1 நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது n-1 டிவைடட் பை n தான் வரும். ஏன்னா n-க்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ அப்ளை பண்றோம்? ஏன்னா இங்க வந்து 2 இருக்கு, 3 இருக்கு. அப்ப 2 செகண்ட் டேர்ம் அப்படிங்கும்போது 2ஆ தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ஆ தான் இருக்கும். ஸோ அப்ப 1 - 1 divided by 1. So 1 - 1 0 divided by 1 that is equal to 0. So நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 0ன்றது கிடைச்சிருச்சு இந்த டேர்மை யூஸ் பண்ணோம் அப்படின்னா. அதே இது செகண்ட் டேர்ம் நமக்கு கிடைக்குதா தேர்ட் டேர்ம் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ செகண்ட் டேர்ம் அப்படிங்கும்போது நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ 2 - 1 divided by 2. So 2 - 1 that is equal to 1 divided by 2. So second term நமக்கு கிடைச்சிருச்சு. So likewise third term நமக்கு கிடைக்குதான்னு செக் பண்ணும்போது 3 - 1 divided by 3. So 3 - 1 that is equal to 2 divided by 3. So அப்ப நம்மளோட general term that is n-1 divided by n. So you have to try the third subdivision. Fourth question, find the indicated terms of the sequence whose nth terms are given by an equal to 5n divided by n plus 2. Here we want to find the indicated terms. That means they mention the terms that is a6 and a13. இந்த ரெண்டு terms மட்டுமே நம்ம கண்டுபிடிச்சாவே இதுக்கு போதுமானது. So first we want to find the a6. a6 அப்படினு சொல்லிட்டாங்க அப்படினா நம்மளோட general term is an. So அப்ப n க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம்? 6ன்றத அப்ளை பண்ண போறோம் first. So given is an equal to 5n divided by n plus 2. So here we want to substitute n equal to 6. So a6 equal to 5 into n ன்னு அர்த்தம். So 5 into 6 divided by 6 plus 2. So 5 6 are 30 divided by 6 plus 2 that is 8. Here we can cancel. So if you cancel means 2 table means 4 2s are 8. 15 2s are 30. 15 divided by 4. If it is cancel, no. ஏன்னா இங்க கேன்சல் ஆகாது. 15ன்றது 3 டேபிள் வரும். 4ன்றது 2 டேபிள். 4 டேபிள் அப்படிதான் வரும். So both are. So a6 equal to 15 divided by 4. So next a13 கண்டுபிடிக்கணும். So அப்ப n equal to 13. So a13 that is equal to 5 into 13 divided by 13 plus 2. So 5 13s are here 65 divided by 13 plus 2 that is 15. So here we can cancel in 5 table. 3 5s are 15. Here 1 5 is 5. Balance 1. 5 3s are 3 5s are 15. So 13 divided by
3. இதுவும் cancel ஆகாது. So answer is 13 divided by 3. So A13 equal to 13 by 3. Okay students, today's session is over. Write your CW neatly and properly. Thank you. Have a nice day.